எங்கள் அருமை சகோதரர் கே வெங்கடேசன் பன்ருட்டி கடலூர்லிருந்து நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். அருமை செல்ல மகன் ஆகாஷுக்கு என்று 7வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டார்லிங் ஆகாஷ். சங்கீதம் 121:5 படி கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். ஏசப்பா, பிள்ளைக்கு ஞாபக சக்தி அளவில்லாமல் கொடுத்து முதன்மையாக வையும் சுவாமி. அப்படியே எங்கள் சகோதரர் வெங்கடேஷ் அவர்களை சவுதியிலே பத்திரமாய் காப்பாற்றி வேலை ஆசீர்வதித்து செழிக்க செய்யும் சுவாமி. எங்கள் அருமை சகோதரி ஜெயந்தியுடைய ஆண்டவனை வலிகளை எல்லாம் எடுத்து போடும், வயிற்றை சுகமாக்க சுவாமி. பீஸ் ஆஃப் மைண்டை தாரும் சுவாமி. அப்படியே ஆண்டவனே பூங்குழலியும் ஆண்டவனே சிவகுமாரையும் ஆசீர்வதி ஏற்ற வேளையிலே உடனே சுவாமி குழந்தையை தந்து கனம் பண்ணும், கனம் பண்ணும், கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Hello friends, welcome to Sweeties Time. Hello friends, welcome to Sweeties Time. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பாண்ட் இருந்துச்சாம். ஃப்ரெண்ட்ஸ், பாண்ட்னா என்னது? குளம். அந்த பாண்ட்ல நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சாம். அதை சாப்பிட்றதுக்கு நிறைய வாத்துங்கள் இருந்துச்சாம். சின்ன வாத்து எல்லாமே அந்த குட்டி குட்டி மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சாம். ஆனா ஒரு வாத்து மட்டும் பெரிய மீனுக்கு வெயிட் பண்ணி அது சாப்பிடாமலே இருந்துச்சாம். அப்போ அந்த சின்ன வாத்துங்கலாம் கேட்டுச்சான், என்ன நீங்க சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பெரிய வாத்து சொல்லிச்சான், இல்ல நான் பெரிய மீனுக்கு வெயிட் பண்றேன், அப்படின்னா திருப்தியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ நைட் ஆயிடுச்சான். அப்படியே வெயிட் பண்ணி நைட் ஆன உடனே அந்த நிலாவோட ரிஃப்ளெக்ஷன் அந்த பாண்ட்ல வந்துச்சான். அப்போ இந்த பெரிய வாத்து ஆஹா எவ்வளவு பெரிய மீன் அப்படின்னு அந்த நிலாவை நினைச்சு அதை கொத்தி கொத்தி சாப்பிட பார்த்துச்சான். ஆனா அதுக்கு சாப்பிடவே முடியலையாம். உடனே அந்த சின்ன வாத்தெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்துச்சான். என்ன நீங்க எதை போய் கொத்திட்டு இருக்கீங்களே, இது நிலாவோட ரிஃப்ளெக்ஷன், என்ன நீங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான். உடனே இந்த வாத்துக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சான், ஈயோ அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மீன் வந்துச்சான். அப்புறம் அந்த பெரிய வாத்து அதை சாப்பிட போச்சான். ஆனா நினைச்சுட்டான், ஐயோ இதோ நிலாவோட ரிஃப்ளெக்ஷனா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சான். அந்த வாத்து பெரிய மீன் வந்தா கூட சாப்பிடாம 3-4 நாளுக்கு இருந்து அப்படியே பசியிலே அது செத்து போயிடுச்சான். So friends, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த வாத்து ரொம்ப பேராசைப்பட்டு அது பெரிய மீன் வேணும் அப்படின்ட்டு பட்னியா கடந்து அது செத்து போயிடுச்சு. அதனாலதான் நம்மளுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும், நிறைய அதுக்கு பேராசைப்படக்கூடாது. பைபிள்லயும் 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். So friends, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? Now it's time to say goodbye from Sweetie. Bye. அருமை செல்ல குழந்தை ஷவான் பிரசாத் என்று 2வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டார்லிங் ஷவான் பிரசாத். சங்கீதம் 1:3 படி அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஏசப்பா, செல்ல ஷவானையும் ஜெருபையும் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். பிள்ளைகள் முதன்மையாக இருக்கட்டும், செழிப்பை காணட்டும், நல்ல எதிர்காலத்தை அனுபவிக்கட்டும், வாழ்ந்திருக்கும்படி அருமையான எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு திறந்து தாரும் சுவாமி. எங்கள் அருமை சகோதரர் பிரசாத் அவர்களுடைய பிசினஸை ஆசீர்வதியும், செழிக்க செய்யும், சம்பூர்ணத்தை தாரும். சகோதரி வஜனி அவர்களை குடும்பத்திலே ஆசீர்வதித்து சமாதானத்தோடு பிள்ளைகளின் நல்வாழ்வை காண, கணவருடைய ஆசீர்வாதத்தை காண அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இயேசுவின் நாமம் நமக்கு பெரிய அடைக்கலம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நம்ம பாட்டு பாடுறோம், அது பாடும்போது எல்லாம் சந்தோஷமா இருக்கு. உன் நாமம் சொல்ல சொல்ல
என் இருதயம் மகிழுதையான்னு பாடுறோம். என் உள்ளம் மகிழுகிறது, பொங்கி மகிழுகிறது. இப்பொழுதும் காருண்யமான மாணவிகள் ஆராதனையை நடத்தும் அந்த ஆராதனைக்குள் நாம் பிரவேசிப்போமா? எல்லா கரங்களை தட்டி கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், இயேசு ஜனங்களை தொட்டார். குணசேரர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குணசேரர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். ஹalleluya கரங்களை அசைத்து ஹalleluya ராஜனுக்கே, ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya இயேசுவுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடி எல்லாம் கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். ஹalleluya ராஜனுக்கே. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். ஹalleluya இயேசுவுக்கே. ஹalleluya எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. எங்களுக்கு அருமையானவர்களே, என்றும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும்படியாக, அவரை மகிழச் செய்யும்படியாக, அவரை கனம் பண்ணும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அவரை ஆராதனை செய்யும்படி கூடி வந்திருக்கிறோம். தேவதூதர்கள் ஆராதனை செய்கிறார்கள், பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் ஆராதனை செய்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை இந்த ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் இருக்கலாம், ஆனால் இருக்கும் இடத்திலேயே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும்படியாக, மகிமையினால் நிரப்பும்படியாக, உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். 2 பேர் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் போதும், எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால் போதும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும். நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி, இயேசுவே என் ஆண்டவனே என் புகலிடமே என்று சொல்லும் பொழுது பரலோகமும் நாமும் இணைகிறோம். இப்பொழுது அதுதான் நடந்திருக்கிறது. God is with you. கடவுள் உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்களுக்குள் பெருகி இருக்கிறார். அவரை மன மகிழ்ச்சியோடு ஸ்தோத்தரிப்போம், கனம் பண்ணுவோம், துதிப்போம். நிச்சயமாகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். புது பலன், இப்பொழுது புது பலன் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. ரைட் நவ புது பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய கரம் அவருக்கு பிரியமானவர்கள் மீது, அவரை தேடுகிறவர்கள் மீது, அவர்களுக்கு ஒரு குறைவு கூட இல்லாதபடிக்கு அவர்கள் விடுவிக்கப்படும்படியாக, புது பலனை கொடுக்கும்படியாக அவர்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். கொடிய பருக்களினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை நான் பார்க்கிறேன். நம்பிக்கை நாதன், ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. தீர்த்தபதி, உங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். கிருஷ்ணவேணி, உங்களுடைய சரீரத்திலே இருக்கும் கட்டிகளினால் பல பாடுகள் படுகிறீர்கள். கொப்பளங்கள் பல உங்கள் சரீரத்தில் இருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அநேகரை நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் அப்படிப்பட்டவர்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. நித்யானந்தன், கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. நித்யானந்தன், God's power is coming upon you right now. Right now. இந்த பொல்லாத பிசாசு உங்களை அல்லை கழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பிசாசுகள் இப்பொழுது உங்களை விட்டு அகன்று ஓடுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. It's coming out. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் பிடியினால் தவித்து பாடுபடும் ஒவ்வொருவரும் இப்பொழுது விடுதலை ஆகும்படி கட்டளையிடுகிறோம். பொல்லாத பிசாசு,
இவர்களை விட்டு நீ வெளியே போ, வெளியே போ. ஆண்டவரை ஆராதிக்க விடாமல் தவித்து அவர்களை தடுமாறச் செய்யும் பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறோம். இந்த பொல்லாத கோப பிசாசையும் எரிச்சலின் பிசாசையும் அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி நரகத்திற்கு எறிகிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது இறங்கும் ஐயா. குடும்பமாக உம்மை நேசிக்க, குடும்பமாக உம்மை பற்றிக்கொள்ள இந்த குடும்பத்தினர் அத்தனை பேரும் கடவுளுடைய கரம் அவர்கள் மீது இப்பொழுது இறங்குவதாக. இறங்கட்டு சுவாமி. அவர்களை உமது ஆனந்த தைலத்தினால் நிரப்பும் சுவாமி, நிரப்பும். குடும்பத்தில் ஒருவர் மட்டுமல்ல, 2 பேர் மட்டுமல்ல, அத்தனை பேர் மீது உமது அன்பின் கரம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி. உம்மை தொழுது கொண்டு உமது ஆசீர்வாதத்தை பெரும்படி அவர்களுக்கு அருள் புரிவதற்காக நன்றி சுவாமி. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவனே, தயவாக உமது பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மர்சி. திட்டமிட்டவைகள் நடைபெறவில்லையே, எல்லாம் நின்று போனதே என்று கலங்கும் மர்சி. நிச்சயமாக கர்த்தர் உனக்கு மற்றொரு வாசலை திறக்கப் போகிறார். திரும்பி உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. பாக்கியம் பெருக போகிறது. அடுத்த உயர்ந்த நிலையிலே அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிறார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும்படி செய்கிறார். தைரியமாயிரு மர்சி. கர்த்தர் உன்னை மறக்கவில்லை அம்மா. கவலைப்படாதே, கவலைப்படாதே. சஞ்சனா, சஞ்சனா, மூச்சு விட முடியாமல் தவிக்கும் சஞ்சனா, இயேசு உன்னை சுகமாக்குகிறார். பி ஹீல்ட் ரைட் நவ சஞ்சனா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாகும்படி உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். சுகம் அடைவதற்காக, சுகமாக்குவதற்காக இயேசுப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கார்த்திகேயன், கவலைப்படாதேப்பா, கவலைப்படாதே. கர்த்தர் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்களை விடுதலையாக்கி உயர்த்துகிறார். நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு நிம்மதியே இல்லை. வர வேண்டியவைகளை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. செய்ய வேண்டியவைகளுக்கு செய்ய எனக்கு பலனில்லை என்று தவிக்கும் உங்களுக்கு ஆண்டவன் ஒரு வாசலை திறக்கிறார். எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். மன மகிழ்ச்சியின் ஆவியை உங்களுக்குள் வைத்து அனைவருக்கும் ஆசீர்வாதமாக உங்களை மறுரூபப்படுத்துகிறார். இப்பொழுது சந்தோஷமாய் இயேசுப்பா எல்லாரும் மகிமைப்படுத்தி உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க கிருபை அவர்களுக்கு தாரும் சுவாமி. அது மகிமை இறங்குவதற்காக கோடா கொடி நன்றி, நன்றி, நன்றி. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். ஆமென். சகாய தேவி, கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. இன்று ஆலயத்திற்கு போக முடியவில்லையே என்று சொல்லும் எங்கள் அருமை சகோதரி, கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மற்றொரு சகோதரி சகாய மேரி என்றும் இருக்கிறீர்கள். நீங்களும் கலங்குகிறீர்கள். பிள்ளைக்கு சுகமில்லையே, இன்னைக்கு அது நிமித்தம் நான் ஆலயத்திற்கு போக முடியலையே, காணிக்க கொடுக்க முடியலையே என்று தவிக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. உங்கள் பிள்ளையை விட்டுவிக்கிறார். உங்கள் ஆசை நிறைந்த இருதயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி உங்கள் குடும்பத்தை ஆண்டவன் செழிக்க செய்கிறார். கடினமாக உழைக்கிறீர்கள். இனி சமாதானத்தோடு உழைக்க வேறொரு வழியை கர்த்தர் உங்களுக்கு திறக்கப் போகிறார். தைரியமாயிருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர், இறைவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடும்படியாக சொல்லுகிறார். இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஆசீர்வாதத்தை உங்கள் மீது நான் வைத்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கொடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தர் துணை நிற்க அவன் காரியத்தை நடப்பித்தார். ஏசப்பா நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி, அவர் வழி நடத்துகிறபடி நாம் ஜெபம் செய்கிறோம். ஆனால் அவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவரை பற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் ஒரு ஆலயத்திலே நான் கொடுத்த செய்தியை இப்பொழுது கேட்க செல்வோமா? இன்று காலை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நான் உங்களை தேற்றுவேன். I myself will comfort you. நானே வந்து உங்களை தேற்றுவேன். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் ஆலயத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவரே வந்து நம்மை தேற்றும் இடம் அவருடைய சபை, அவருடைய ஆலயம். அதற்காக தான்
அவர் நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16, 6:19 கூறுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே. இன்று காலை நாம் சொல்லுவோம், நான் தேவனுடைய ஆலயம், நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். I am the one who has the Holy Spirit. I am the one who has God himself. கடவுளை வைத்திருக்கும் ஆலயம் நான் தான். பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கும் ஆலயம் நான் தான். நாம் அவருக்காக ஊரெல்லாம் போய் தேடி அவர் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்று வேதனையோடு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் தான் அவரை சுமக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம், மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை அவருக்கு நாம் திறப்பதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். நீங்க உங்க உள்ளத்தை திறந்தாதான் ஆண்டவருக்கு போஜனம். அவர் எவ்வளவாக நம்மை நேசிக்கிறார். என் பிள்ளை கையால நான் சாப்பிடணும் ஆசையோடு காத்திருக்கிறார். என் மகன் எனக்கு ஆகாரம் போடுவான், என் மகா எனக்கு ஆகாரம் போடுவான். நீங்க அவருக்கு செய்யும் சந்தோஷமான ஸ்தோத்திர பலிதான் அவருக்கு ஆகாரம். கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் அவருக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் பூரிக்கிறது, பூரிக்கிறது, பூரிக்கிறது. ஆண்டவருடைய ஆலயமாக, அவருடைய சபையாக இருக்கும் நமக்கு எப்படி ஆண்டவருடைய தேற்றும் கிருபை வருகிறது? வேதத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் போர் கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த போர் பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. எனக்கு அருமையானவர்களே, சபையில் இருந்து ஜெபம் எழும்பும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். சபையாக நாம் கூடி ஜெபம் பண்ணுகிறோம். அநேக முறை நினைக்கிறோம், என் ஜெபம் எங்க போகுதுன்னு தெரியலையே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்று நாம் நினைக்கிறோம். அதற்கு பதில்தான் இந்த பாகம். உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது அது தூப வர்க்கமாக செல்லுகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 கூறுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அது தூப வர்க்கமாக மாறுகிறது. நம்முடைய ஜெபம் போகிறது, இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அதோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக தூப வர்க்கம் செல்லுகிறது. So your prayer is an incense to God. அநேக முறை ஜெபம் பண்ணும் பொழுது நாம் நினைக்கிறோம், இட்ஸ் a nuisance to God. சும்மா சும்மா தொந்தரவு பண்ணுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இட்ஸ் an incense to me. ஒவ்வொரு முறையும் நீங்க கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது அது எனக்கு தூப வர்க்கமாக இருக்கிறது. அதோடு கூட சேர்ந்து இன்னும் தூப வர்க்கம் பரலோகத்தில் இருந்து உங்கள் ஜெபத்தோடு ஆண்டவருக்கு முன்பதாக செல்லுகிறது. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்க உங்கள் ஜெபம் தூப வர்க்கத்தோடு பரலோகத்திலே இணைகிறது. அது ஆண்டவருக்கு முன்பதாக செலுத்தப்படுகிறது. அவர் அதை முகந்த பின் என்ன நடக்கிறதாம்? ஆண்டவருக்கு முன்னே இருக்கும் பலிபீடத்தின் மீது போடப்படுகிறது. அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது? இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு தூப வர்க்கமாக சுகந்த வாசனையாக அவருக்கு முன்பதாக போன பிறகு அந்த ஜெபத்தை தூப வர்க்கத்தின் இணைப்போடு சேர்ந்து இயேசுவின் ரத்தத்தோடு தேவதூதன் கலக்குகிறார். உங்கள் ஜெபமும் இயேசுவின் ரத்தமும் சேருகிறது. அதன் பிறகு அதிலிருந்து அக்கினி புறப்படுகிறது. அக்கினி புறப்படுகிறது. It becomes fire.
இயேசு சொன்னார், பூமியிலே அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னார். இந்த அக்கினி என்ன என்றால், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமும் இயேசுவின் ரத்தமும் கலக்கும் பொழுது அது அக்கினியாக மாறுகிறது. அது கர்த்தருடைய பலிபீடத்தில் இருந்து பூமிக்கு திரும்பவும் வருகிறது. அந்த தேவதூதன் பூமிக்கு அதை தூக்கி போடுகிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? 5ஆம் வசனம், அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. ஆமென். அதுதான் கர்த்தர் கொடுக்கும் பதில். அது இடி முழக்கமாக வருகிறது, அது பூமி அதிர்ச்சியாக வருகிறது, அது மின்னலாக வருகிறது. நமக்கு பதில் அப்படி உண்டாகிறது. அதுதான் அற்புதம், அதுதான் அடையாளம். கர்த்தர் அனுப்பும் மின்னல், பூமி அதிர்ச்சி அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது, அற்புதங்களாக வெளிப்படுகிறது. கிட்னி இல்லாதவர்களுக்கு கிட்னி உருவாகிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீரென்று திருமணம் ஒழுங்காகிறது, குழந்தை இல்லாதவர்களுக்கு 15 வருஷம் கழிச்சு குழந்தை உருவாகிறது. கர்த்தருடைய பதில்கள் மின்னலாக வருகிறது, வேகமாக வருகிறது. சபையிலே செய்யப்படும் ஒரு ஜெபமும் ஆண்டவரால் புறக்கணிக்கப்படுவதில்லை. Every prayer is an incense to God. தைரியமாக இருங்கள். ஆகவேதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நமக்கு பதில் உண்டு. அதே விதமாக தான் ஒவ்வொருவருக்கும் எப்படி பதில் வருகிறதோ, சபைக்கு எப்படி பதில் வருகிறதோ, அப்படியே உலகத்தின் முடிவிற்கும் பதில் வருகிறது. இது முக்கியமாக இயேசுவின் 2ஆம் வருகைக்கு உலகம் ஆயத்தப்படுவதற்காக செய்யப்படும் ஜெபத்தை குறித்து இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 7ஆம் தூதன் எப்படி அவனுடைய எக்காலத்தை ஊதுகிறான், அதன் பிறகு ரகசியம் வெளிப்படுகிறது. இந்த ரகசியத்திலே இயேசு எப்படி ரகசியமாக திரும்பி வருகிறார் என்பதை நீங்கள் காணலாம். அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதற்கு தான் சபை ஆண்டவர் நிறுவி இருக்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கான அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல், இந்த உலகத்தை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவதற்காக ஜெபம் பண்ணவே ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆலயங்களாகிய உங்களை அதற்காக தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் ஜெபமே இயேசுவை திரும்ப ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திற்கு கொண்டு வர போகிறார். அந்த ஜெபத்திற்காக இயேசு காத்து கொண்டிருக்கிறார். தேவதூதன் காத்து கொண்டிருக்கிறார். 24 மூப்பர்கள் உங்கள் ஜெபத்தை பொற்பாத்திரத்திலே பெற்று தூபமாக ஆண்டவருக்கு முன்பதாக அதை படைக்கும்படி காத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உங்கள் ஜெபத்தை இதற்கென்று செய்யுங்கள். அதற்கு என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார். வெறுமையாக கர்த்தரே வாரும், கர்த்தரே வாரும், கர்த்தரே வாரும் என்று சொல்லும் ஒரு காரியம் உண்டு. மற்றொரு பக்கம், ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் நீ தீர்மானம் பண்ணி இருக்கிறீர். இன்னும் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறீர். இந்தியாவில் அரசாங்கத்தில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறீர். நீர் அதை எனக்கு வெளிப்படுத்துகிறீரே, தீர்க்க தரிசனம் மூலம் வெளிப்படுத்துகிறீரே, அதை நான் மீண்டும் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. சபையாக ஜெபிக்கிறோம் சுவாமி என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபம் பரலோகத்திற்கு செல்கிறது, இயேசுவின் ரத்தத்தோடு இணைகிறது. மீண்டும் அது பதிலாக இயேசுவின் சன்னிதானத்தில் இருந்து இந்த பூமிக்கு மின்னலாக வருகிறது, இடி முழக்கமாக வருகிறது, பூமி அதிர்ச்சியாக வருகிறது. மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபைகள் உருவாகிறது, ராஜ்யங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தேசங்களை ஆள ஆரம்பிக்கிறார்கள், தேசங்களை திறக்கிறார்கள், தேசத்திலே செழிப்பு உண்டாகிறது. கர்த்தருடைய வருகைக்கு உலகம் ஆயத்தமாகிறது. இதற்கென்றே கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். உங்களை எழுப்பியிருக்கிறார், உங்களை அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார், உங்களை சுத்த மனசாட்சி உடையவர்களாக மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு நன்மையை கொடுத்து அவரே உங்களுக்கு எஜமானாக இருந்து உங்களை பராமரிக்கிறார். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காகவே ஆண்டவர் எனக்கு டெல்லி ஜெபகோபுரத்தை நிறுவும்படி சொன்னார். இந்தியா முழுவதிலும் இருந்து ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம் மீது பிரியமாயிருப்பார் அல்லவா? அவருடைய வருகையில் நம்மை சுமந்து செல்வார் அல்லவா? இன்று சபையாக நாம் ஜெபத்தை ஆண்டவருக்கு அனுப்புகிறோம்.
ஆனால் நாள் ஒன்று வரும், இயேசு திரும்பி வரும் பொழுது நம்மை சபையாக அவருடைய சமூகத்திற்கு, பரலோகத்திற்கு எடுத்து செல்வார். அந்த நாள் இன்பமான நாள். அதற்கென்றுதான் அவர் சபையை வைத்திருக்கிறார். அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்து சபையை ஆறுதல் படுத்துகிறார். நம்மை அவரை ஆறுதல் படுத்தும் அவருடைய ஆலயமாக நம்மை மாற்றுகிறார். இன்றும் ஆண்டவனே, முழுமையாக என்னை ஆட்கொள்ளும் சுவாமி, நீர் வந்து எனக்குள் போஜனம் பண்ணும் சுவாமி என்று சொல்லி முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆட்கொள்ளட்டும், அவர் நம்மை தேற்றட்டும். தைரியமாக இருங்கள், நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, இனி அவரை காண்பீர்கள். God bless you. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் தேசத்திற்கு தீர்க்கதரிசனம் உரைப்பீர்கள், உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த கிருபை இப்பொழுது பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? இயேசப்பா, அண்ணா சிமியோன் ஆலயத்திலே உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். ஆனால் இன்று எங்கள் இருதயத்தையே நீங்கள் ஆலயமாக மாற்றுகிறீரப்பா. எங்கள் வீட்டிலிருந்தே, வேலை ஸ்தலத்திலிருந்தே, இன்னும் மற்ற இடங்களிலிருந்தே எங்கள் இருதயம் உம்மோடு இணைந்திருக்கும்படியாக நீர் செய்து ஒவ்வொரு நிமிடமும் தீர்க்கதரிசனம் உரைக்க எங்களுக்கு நீர் அருள் புரிகிறீரப்பா. வேலை ஸ்தலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்க, குடும்பத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்க, தேசத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்க எப்பொழுதும் எங்கள் இருதயத்தை உமது ஆலயமாக நீர் மாற்றி வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. உமது பிள்ளைகளுக்கு அந்த கிருபை இப்பொழுது தாருமப்பா. எல்லா இடத்திலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீர். அதற்கேற்ற அபிஷேகத்தை இப்பொழுது அவர்களுக்குள்ள அனுப்ப சுவாமி. உமது சித்தத்தை அறிந்து தீர்க்கதரிசனம் உரைத்ததற்காக எப்பொழுதும் ஜெபிக்க அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. உமது மகிமைகள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. உமது சித்தத்தை அறியும் கிருபை பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களுக்குள் இப்பொழுது இறங்குவதாக. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை அனுப்பும். பரலோகம் திறக்கட்டும். இடி மின்னலை போல பூமி அதிர்ச்சியோடு உமது பதில்கள் எங்களுக்கு வரும்படி இந்த நாளிலே கிரியை செய்யும் அப்பா. அதற்கு உமது தீர்க்கதரிசன வார்த்தையை அறிவிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. உமது மகிமை இறங்கட்டும். தீர்க்கதரிசிகளாக எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்தத்தையும் பெருகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் அக்டோபர் மாதம் 6 மற்றும் 7 தேதிகளில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை பெரம்பலூர் தந்தை ரோவர் கல்வி நிறுவனங்கள், ரோவர் மெயின் கேம்பஸ், வெங்கடேசபுரம், பாரத ஸ்டேட் பேங்க் பின்புறம் இக்குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை 10 மணிக்கு காலை ஆராதனை கூட்டமும், தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத கூட்டமும் திண்டுக்கல் ரோடு அம்மாப்பேட்டை திருச்சியில் உள்ள சுகஜீவ தேவ சபையில் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள் நடைபெற உள்ளது. எனக்கு ஞானம் இல்லை, எல்லா பக்கமும் தோல்வி என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் முன்னாலே போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாலே போறேன், தடைகளை எல்லாம் நான் அகற்றுகிறவன், பிறகால இருந்து உன்னை காக்கிறவராய் இருப்பேன். என்ன அருமையான அன்புள்ள ஆண்டவர் இருக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அக்டோபர் 6 மற்றும் 7 தேதிகளில் நடைபெற உள்ள கூட்டங்களில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு வல்லமையான இறைச்செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். குடும்பமாய் வாருங்கள், இறை இயேசுவின் அற்புதங்களை பெற்றுச் செல்லுங்கள். அருமை எஸ் அதிசய திவ்யா தூத்துக்குடியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்கள் சகோதரி ஆனந்த சுகர்தாவையும் ஆசீர்வதித்தபடியினால் இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இன்னும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. யோபு 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்து உங்களை கனம் பண்ணுவாராக. ஏசப்பா, அதிசய திவ்யாவை ஆசீர்வதியும் சுவாமி. அவள் கணவர் விக்ரமை ஆசீர்வதியும். வேலையிலே ஆசீர்வாதத்தை தந்து உமது பிள்ளைகளை உயர்த்தி வைய ராஜா.
குறைவே இருக்கக்கூடாது. அப்படியே ஆனந்த சுகீர்த்தா அவர்களையும் ஆனந்த்குமார் அவர்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. அதிபன் வசந்தை ஆசீர்வதி MSCல நிறைய மார்க்கை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை வேலையை கொடுத்து செழிக்க செய்யும் சுவாமி, ஆசீர்வதியும். அப்படியே அப்பா மிஸ்டர் சுந்தர் ஏப்ரஹாம் அவர்களையும் அம்மா மிஸ்ஸஸ் மீனா ரூத் அவர்களையும் ஆசீர்வதித்து சுகமாய் வாழ்ந்திருக்க அருள் புரியும், குறைவில்லாமல் காப்பாற்றும். சமாதானத்தோடு இவர்கள் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.